12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வழிகாட்டும் விதமாக வந்தவாசியில் நடைபெற்ற புதிய தலைமுறையின் வெற்றிப்படிகள் நிகழ்ச்சியில் திரளான மாணவியர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத இருக்கும் மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எதிர்கொள்ளவும் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்காகவும் ஆலோசனை தரும் நோக்கில் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிப்படிகள் என்ற வழிகாட்டும் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது புதிய தலைமுறை. இதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி மகளிர் கல்லூரியுடன் இணைந்து புதிய தலைமுறை வந்தவாசியில் வெற்றிப்படிகள் நிகழ்ச்சியை நடத்தியது. கல்லூரி தாளாளர் ரமணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், புதிய தலைமுறை அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு +2 தேர்வை எளிதாக கையாண்டு அதிக மதிப்பெண்கள் பெறுவது குறித்து நம்பிக்கையூட்டி உரையாற்றினர். புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய செயல்பாடு பாராட்டத்தக்கது. ஏனெனில் ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாணவர்களும் அவருடைய இலக்கினை வைத்துக் கொண்டு தேர்வுகளை எழுதுகின்றார்கள். தேர்வில் தோல்வியுறுகின்ற போது அவர்கள் சில நேரங்களில் மனமுடைந்து போகின்றார்கள். அதையெல்லாம் போக்குகின்ற வகையிலும் அவருடைய பயத்தை போக்குகின்ற வகையிலும் அந்த தேர்வினை வெற்றி கொள்வது எவ்வாறு, அதில் வெற்றி பெறுவது எவ்வாறு மற்றும் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் வெற்றி பெறுவது குறித்து, அதிக மதிப்பெண்களை குறித்து சிறந்த ஆசிரியர்கள் கொண்டு நுணுக்கங்கள் இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கு இறுதிக்கட்டத்தில் எவ்வாறு தேர்வுகளை தயார்படுத்திக் கொள்வதற்கான நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 1400 மாணவர்கள் பங்கு பெற்று பயன்பெற்றனர். கல்வியின் சார்பாக அனைவருக்கும் நன்றி. இதில் வந்தவாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பல்வேறு பள்ளிகளில் பயிலும் 1500 மாணவியர் கலந்து கொண்டனர். அப்போது விருந்தினர்களிடம் கேள்விகள் கேட்டு தங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொண்டனர். ஒன் வேர்ட்ல இப்படி படிக்கலாம், 2 மார்க் 3 மார்க் எல்லாமே ஈஸியா எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத நான் நல்லா ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் போர்டு பத்தி எனக்கு எந்த பிளானும் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறமா இங்க வந்தோடனே எனக்கு நல்ல பிளான் கிடைச்சிருக்குது. நான் நல்லா ஹையர் ஸ்டடிஸ் போவேன். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா உயர்கல்வி சம்பந்தமான தெளிவான ஒரு முன்னோட்டத்தை இங்க கொடுத்தாங்க. பெண்களுக்கு பெண் கல்வி எவ்வளவு முக்கியன்றத இன்று ரொம்ப நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதா என்று இங்க எல்லா பெண்கள் மூலமாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டும் மாணவியருக்கு தேர்வு குறித்து அறிவுரைகள் வழங்கினர்.